ஒன்றும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏனுங்க, உங்களுக்குலாம் ஒரு விஷயம் தெரியுமாங்க? நம்ம கரகாட்டக்காரி பரமேஸ்வரி அக்கா இருக்காளங்க, அவங்க 4000 ரூபாய் சம்பளத்துக்கு வீடு போனாங்களாங்க, வாடகை வீட்டுக்கு. அடுத்தது 4 லட்ச ரூபாய் லீஸுக்கு போனாங்களாங்க. இப்போது 4 கோடிக்கு ஒரு பெரிய மாளிகை பங்களா வாங்கியிருக்காங்க. எப்படின்னு தெரியலங்க. நானும் பல வருஷமாக இந்த வேலையில் இருந்து மாங்குன்னு கஷ்டப்பட்டு ஒரு 2000 ரூபாய் கூட மிச்சம் பண்ண முடியலங்க. அவங்களாம் எப்படி பண்ணுறாங்கன்னு தெரியலங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம கரகாட்டக்காரங்களில் எத்தனையோ பெண்கள் வந்து சூப்பராக டான்ஸ் ஆடக்கூடியவங்க, அந்த கலையை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொண்டு வர வழியாக வர அந்த கரகாட்டத்தை கொண்டு வரவங்க, அவங்க பின்னாடி இந்த மீடியா போக மாட்டேங்குதுங்க. இவங்க கரகாட்டம்னு சொல்லி இவங்க என்ன பண்ணுறாங்க, டிஸ்கோ ஆடுறாங்க பார்த்தீங்களா, அவங்க பின்னாடி தாங்க இந்த மீடியா ஃபுல்லாக இருக்குது. என்னங்க பண்ணுறது? உண்மைதானங்க நான் சொன்னது. உண்மையிலேயே கரகாட்டத்தை நல்லா தெரிஞ்சவங்க, படித்தவங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அதை வழியாக கொண்டு வரவங்க பின்னாடி தாங்க இருக்காங்க. டெய்லி அன்னாட சாப்பாட்டுக்கு இல்லை அவங்களோட ஸ்கூலுக்கு பிள்ளைங்க படிக்க வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் கஷ்டப்பட்டுட்டு தாங்க இருக்காங்க. இவங்க கரகாட்டத்தை தெரிஞ்சு அந்த இதில் இருந்து தனியாக பிரிஞ்சு வந்து கரகாட்டம்னு சொல்லி அவங்க எங்கே ஆடினாங்கன்னு ஒன்று கூட வரலாங்க. அவங்க நிறைய ஸ்டேஜ் மேலே ஏறுறாங்கங்க, அவார்டு வாங்குறாங்க. அந்த இடத்துல இப்படி கையை வச்சுக்கிட்டு ஒரு குத்தொன்று போடுறாங்க, அவ்வளோதாங்க. அவங்களுக்கு ஒரு மெடலும் ஒரு அவார்டும் கொடுத்துட்றாங்க. இதில் அவங்க என்னங்க ஆடினாங்க, பேரை மட்டும் பின்னாடி அந்த டாக்டர் MBBS அப்படிங்கிற மாதிரி கரகாட்ட கலை பட்டாம்பூச்சி நம்ம பரமேஸ்வரி அப்படின்னு சொல்லி போடுறீங்க. மீடியாவுக்கு அறிவே இல்லைங்க.